சண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எனக்காக போகிறது இதுதான் கடைசி. இதுக்கு மேலே நான் எதுக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா போகிறப்பெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருத்தர் வீட்டை தாண்டி வெளியில் போகிறதே ஒரு பெரிய சிரமமாக இருக்கிறப்போ அது அவங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சீக்கிரமாக நடக்கணுன்றது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வெளியில் மூவ் பண்ணி போனால் தான் எல்லா வேலைகளுமே நடக்கும். இந்த ஃபோட்டோ பாருங்கள். கீழே எனக்கு எலும்பு எடுத்திருந்தாங்கல்ல, அது லாஸ்ட்டாக இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ எலும்பு கீழ் பக்கத்துலேருந்து வளர்ந்துருக்கு பாருங்கள், மேல் நோக்கி. அது வளர்கிறப்போ காலில் ஏதோ ஒன்று குத்துற மாதிரி அந்த சதைகள் எல்லாம் படும் பார்த்திங்களா. அதனால் ரொம்ப பெயின். பில்லோவை தூக்கி காலுக்கு வைக்கிறதும் அந்த கால் வலியை தாங்கிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நைட்டெல்லாம். நம்ம மூவ் பண்ணுறப்போ அந்த பெயின் ரொம்ப அதிகமாக தெரியுது. இடுப்புக்கிட்டேயும் பெயின் இருக்கிறத சொன்னேன். அதிகமாக நீங்கள் மூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். மூவ் பண்ணாமல் இருக்க முடியாது. என் கால் மடக்க முடியல, அதை பற்றி சொன்னேன். இப்போ கீழே உட்கார முடியல, தரையில் உட்கார முடியாதுல்ல, அதை பற்றி சொன்னேன். தரையில் உட்கார்றது இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொன்னார். கால் மடக்கிறத பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் நடக்கலாமா டாக்டர்? நான் இப்போவாது கொஞ்சம் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியமாக முயற்சி பண்ணுவேன்ல. இப்போ நான் தேவையில்லாமல் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பிளேட் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல. நீங்கள் வார்த்தையாக சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் தைரியமாக நான் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷன் பண்ணப்போ சொன்னார், நீங்கள் சீக்கிரமாக நடந்துருவீங்க, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் நினச்சேன் ஒரு 2-3 மாதத்தில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும்னு தெரியல. டேப்லெட் இதுக்கு மேலே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸ்கேன் மட்டும்தான் எடுத்தோம். ஒரு காலை நொண்டி நான் அப்படியே மூவ் பண்ண எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு காலும் ரொம்ப சிவியர் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிற்கவே முடியல சுத்தமாகவே. நான் ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ எனக்காக செலவாகுது, ஆட்டோ செலவு, ஸ்கேன் எடுக்கிறது இப்படின்னு. இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் எனக்காக இதை நான் செலவு பண்ணுறது எனக்கு சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா நான் போனாலும் டாக்டர் ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்கிறாரு. எனக்கு பாசிட்டிவாக அவர் ஏதாவது சொன்னால் கூட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இவ்வளோ தூரம் செலவு பண்ணி போயிருக்கோம், அதுக்கு பிரயோஜனமாவது இருந்தது அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இன்னும் ஒரு 1 மாதம் கழித்து நானாக கொஞ்சம் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என்னோடய விஷயத்தில் ஒரு மைனஸ் ஆகும் தெரியுமா? என்னோடய நடை பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே எப்படி இருந்தால் என்ன, எப்படியும் நடந்துடணும். அடுத்து பெரிய பையனுக்கு, அடுத்து சின்ன பையனுக்குன்னு நிறைய பிரச்சனை, செலவு இருக்குது. அதை தான் நான் பார்க்கணும். என் வேலை விஷயமா மாத கடைசியில் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு ஆஃபீஸில் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல. 2 நாளாக அடிக்கடி ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு தடவை கூட அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. என்னன்னு தெரியல. 1ஆம் தேதின்றது இன்றைக்கி வந்துருச்சுல. நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மனசு ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது இப்போதைக்கு. நைட்டு சுத்தமாக 2-3 நாளாக தூங்கவே இல்லை. நிறைய கவலையாக இருக்குது. அதனால தான் வீடியோ போட்டு நம்ம உட்காந்து அழுதுட்ருக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக எதுவும் சொல்லலை. என்னோடய வேலை விஷயமா கொஷின் மார்க் இருக்குது. அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா கால் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எடுக்க முடியலன்னா கூட அடுத்து அவங்களே லேட்டாக கால் பண்ணி பேசுவாங்க. கொஞ்சம் அதிகமாகவே கால் பண்ணினேன், அப்பப்போ பண்ணினேன். என்னன்னு தெரியல, பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. எனக்கு நிறைய பேச முடியல. நான் 2 நாளாக வீடியோ போடலை. அடுத்து இந்த மாதத்தில் டாலரை கம்ப்ளீட் பண்ணால் தான் சேலரி வரும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி பேசிடணும் எப்படியாவது அப்படின்னு பேசி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பெட்டல்ஸ் எனக்காக பாவம் பார்த்து வாங்கினவங்களே மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. ஃபோம் ஷீட் வேறு காலியாகி அதை மறுபடியும் வாங்குறதுக்கும் சிரமமாயிருச்சு. உங்களுக்கு யாருக்காவது ஜாஸ்மின் முல்லை பெட்டல்ஸ் தேவைன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஷிப்பிங் இல்லாமல் தான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு பெட்டல்ஸ் சேல் ஆகணும். அதுக்காக தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கேன். 600 ரூபாய்க்கு 100 பெட்டல்ஸும் 100 ஸ்டெம்ஸும் கொடுக்குறேங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் நான் என்ன சாப்பாடு செஞ்சேன்னு தெரியுமாங்க? 1 கிலோ காயை பொரியல் தனியாக பண்ணாமல் பருப்போடு ஒன்றா போட்டு சாம்பாராக வச்சுட்டேங்க. கடைஞ்சதுனால திக்காக இருக்குங்க. நல்லா தாளித்து விட்டுருக்கேன் பாருங்கள். மேலே கொத்தமல்லி தழை கூட தூவியிருக்கேன். சின்ன பையன் மட்டும்தானே இனிமேல் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டே சாப்பாடு போட்டு வச்சுட்டேங்க. அவனுக்கு மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சுங்க. இந்த சாம்பாரை 3 வேளைக்கு வச்சுட்டேங்க.
காலையிலைக்கு மதியத்துக்கு நைட்டுக்கு 3 வேளைக்கு இந்த சாம்பார் எங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி 3 வேளைக்கு சாம்பார் சாப்பிட்றதுனால நாளைக்கு ரசம் வச்சிடலாம். வீடியோ சரியாக பேச முடியல, லென்த் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த சாப்பாட்டு வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.